ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. நேற்று வீக்கெண்ட் இல்லையா, வெளியில் போயிட்டு வரதுக்கு டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பர் சரவணா ஸ்டோர் போனோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோம். அதனால் மார்னிங் எழுந்திக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் குயிக் அண்ட் ஈஸியாக நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் செஞ்சேன். உங்களுக்கும் நான் அதை சொல்லித்தரேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிப்பியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் குக்கரில் எல்லாத்தையும் காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் பருப்பு எடுத்துக்கிட்டேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு சம்மந்தம் எந்த விஷயம் செஞ்சாலும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க ரேடிஷ், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்த அன்றைக்கி டயர்டாக இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசித்தோமா, கடகடன்னு நான் இன்றைக்கி இந்த சாம்பாரை வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். ஈஸியாக என்னோடய பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ற அளவு இதில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாம் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா, நான் எப்போயுமே மஞ்சத்தூள் கிழங்கா வாங்கி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சிட்டுனா நான் பாதி, எங்கள் அம்மா பாதி எடுத்துப்போம். அந்த மாதிரி நீங்களும் மஞ்சத்தூள் மோஸ்ட்லி நேச்சுராக ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே எந்த சாம்பார் வச்சாலும் அதில் கீ ஆட் பண்ணி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். என்னோடய குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். கீ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எப்பயுமே சேர்த்துக்கிறது நல்லது. தனியாக போட்டு சாப்பிட்ணுன்னா யோசிப்போம். சின்ன குழந்தையில தான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே கிடச்சிரும் இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சுன்னா நம்மளோட எம்மியான சாம்பார் ரெடி. இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்பயுமே சாம்பார் மண் சட்டியில் தான் செய்வேன். எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை தாளித்து விட்டுட்டா நம்மளோட சாம்பார் ரெடி. அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளித்தது நான் சாம்பாரை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு எம்மியான ரேடிஷ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய பாப்பாவுக்கும் கொடுத்தேன். காலையில் லேட்டாக என்ற அவசரத்தில் அதெல்லாம் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த எம்மியான ரேடிஷ் சாம்பார் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடக்கூடிய ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிக்கு நான் உங்கள் தோழி திவ்யா.